அப்ப நான் அது வந்து அவங்கள பேசலையா? சொல்லி கொடுத்தா பேச வச்சிருக்கு. அந்த அம்மா பேசுறது பாத்துக்கலாம். அந்த வீடியோ நீ பார்த்தானே? பார்த்தேன். ஆமா. அவன் அம்மா சொல்றாங்க, என் பையனு போனாலும் பரவாயில்லப்பா, விஜய் வரணும், சிஎம்மா வரணும். ஆமா, அவர் வருவாரு, ஊரை காப்பாரு, ஓகே. அவரு சிஎம்மா வந்துட்டா மட்டும் உங்க பையன் திரும்ப வர போறாரு. உயிரியா அதை பத்தி யோசிக்கிறாங்களா? அந்த அம்மா பேசின வார்த்தை நமக்கு ஒரு மாதிரி பகிர்னது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தாயா, இந்த மாதிரி ஒரு அம்மாவா? அதுல ஒரு அண்ணா ஒரு அப்படிதான் பேசுறான், என் தம்பி போயிட்டான் பரவாயில்ல, விஜய் கேட்க நான் கூட போவோன்றான். ஒரு இன்னொரு அம்மா சொல்லுது, ஒரு சின்ன குழந்தை போயிடுச்சு பரவாயில்ல, நாங்களே வந்து தத்து கொடுத்துட்டேன், ஆனா விஜய் வரணும் அப்படின்றப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழோட மக்கள் கோவப்படுறாங்க அந்த அந்த மக்கள் மீது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தை போச்சு, அண்ணன் போச்சு, தம்பி போச்சுன்ட்டு. அவங்களை இப்படி பேச வச்சதுக்கு காரணம் என்ன? யாரு பேச வச்சா? அப்ப அந்த 20 lakhs நான் காசு தர இந்த மாதிரி பேசு அப்படின்னு பேச வச்சு அந்த பின்னடிக்கிறவன் டிவிக்கு கும்பல். இவருக்கு இதான் வேலை. 20 lakhs நீங்க வாங்குறது பிரச்சனை இல்லை, அது ஏன்னா சாதாரண வாங்குங்க, அது தப்பு கிடையாது. அதை வாங்கிட்டு நீ பேசுறீங்க தெரியுமா, மனச்சாட்சி இல்லாம. என் பிள்ளையே போனாலும் பரவாயில்ல, என்ன மனச்சாட்சி? யார் உங்களுக்கு பேச வச்சான்? அவனை அப்படி பேச வச்சுன்னா செருப்பு கட்டி வாங்குறதுல அவன்லாம் என்னடா பேச்சு பேசிக்கிறீங்க? என் புள்ளடா, இதெல்லாம் ஒரு காசாடாது, மயிறு காசான்னு சொல்லி பேசணும் இல்ல.